உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எளிய மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற மருத்துவம், பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ட்ரைகோனெல்லா ஃபைனம் கிரேக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஃபெனுக்ரீக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது நம் அடுக்கலையிலே அஞ்சரை பெட்டியிலே தவறாது இருக்கக்கூடிய உணவுக்கு தாளித பொருளாக உபயோகப்படுவது வெந்தயம். இந்த வெந்தயத்தை எடுத்து கருக வறுத்து கறி போல ஆகின்ற அளவுக்கு நன்றாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு அதனோடு சம அளவு குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு நாம் பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடி, இவை இரண்டையும் சேர்த்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் உள்ளுக்கு பருகி வருகின்ற நிலையிலே மந்த பேதி, வயிற்றுப்போக்கு, சீத பேதி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பெரியவர்கள் ஒரு தேக்கரண்டி அளவு இரவு நேரத்திலே பாலோடு சேர்த்து பருகுகின்ற பொழுது இந்த வெந்தயத்திலே இருக்கின்ற சாப்போனின் என்று சொல்லுகின்ற வழுவழுப்பு தன்மை, அதோடு கூட இரும்பு சத்துவம், அயர்ன் என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவம், இவை இரண்டும் சேர்ந்து குடல் புண்ணை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வயிற்று எரிச்சல், த பர்னிங் சென்சேஷன் என்று சொல்லக்கூடிய வயிற்று எரிச்சல், இதற்கு காரணமாக இருக்கின்ற வயிற்று கிருமிகள், குறிப்பாக எச் பைலோரி என்று சொல்லுகின்ற பூச்சிகள், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக, இந்த பூச்சிகளினாலே ஏற்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இந்த கருக வறுத்த வெந்தயம் என்பது ஒரு அருமருந்தாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் ஒரு அற்புதமான மருந்தாகி கல்லீரல் மண்ணீரல் நோய்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதில் பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய விட்டமின் ஏ சத்துவம் மிகுதியாக இருந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று முதல் பல நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அன்றாடம் 50 கிராம் அளவு இந்த பப்பாளி பழத்தை விழுதாக எடுத்து சிறிது தேன் சேர்த்து நாம் இரவு நேரத்திலே சாப்பிட்டு வருவதனாலே இந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் அவற்றை பற்றிய பிரச்சனைகள் அத்துணையும் போக்குவது மட்டுமல்லாமல் இந்த மேக்குலார் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய மேக்குலார் டீஜெனரேட்டிவ் டிசார்டர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விழியை பற்றிய நோய்கள், பார்வை குறைபாடு, இவை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பப்பாளி பழமும் தேனும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, போராசஸ் ஃப்ளாபெல்லிஃபெர் என்று பால்மேரா என்று பனை என்று தமிழிலே சொல்லுவார்கள். இது தாட்டி என்று தெலுங்கு பாஷையிலேயும் தலா என்று வடமொழியிலேயும் சொல்லப்பெறுவது பனை. இந்த பனை கரும்பை போலவே இனிப்பு சுவையை பெற்றிருப்பதனாலே இந்த பனையிலே இருந்து பனை வெல்லம் தயாரிப்பார்கள். அது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக
விளங்குகிறது. இந்த பனை வெல்லம் என்பது அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது. ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லக்கூடிய உடலை குளிர்விக்கும் தன்மையுடையதாக விளங்குகிறது. இந்த பனை வெல்லத்தை பயன்படுத்துகின்ற பொழுது டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, சிறுநீர் எரிச்சலை, த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலுடன் கூடிய சிறுநீரை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய உட்பகுதியிலே இருக்கின்ற ஒன்று சதைப்பகுதி, அதை நுங்கு என்று தமிழிலே சொல்லுவார்கள். இதன் உள்ளே நீர் மிகுந்து இருக்கும். இந்த நுங்கினுடைய நீரை நாம் மேலே தடவுவதனாலே ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே இது வேர்க்குரு, கொப்புளங்கள் இவற்றிலே இருக்கின்ற அரிப்பு, தடிப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இறைவன் மழைக்காலத்திலேயும் சரி, பனிக்காலத்திலேயும் சரி, வெயில் காலத்திலேயும் சரி, காலத்துக்கு தகுந்தாற் போல சில கனிகளையோ கீரைகளையோ காய்களையோ நமக்கு அளிக்கின்றான். அப்படி இந்த கடும் வெயிலை நாம் எதிர்கொள்வதற்கு தகுந்தாற் போல இந்த பனையை படைத்து இருக்கின்றான். இந்த வெயில் காலத்திலே இந்த பனை காய்த்து நுங்காக நமக்கு கிடைக்கிறது. வெயில் காலத்திலே இதை உட்பொருளாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று புண்களை ஆற்றுகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. இதனுடைய நீர், அந்த நொங்கு நீர் என்பது புண்களை ஆற்றுகிறது. மேற்புறமாக பூசுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கிறது. உள்ளாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று புண்களை போக்குகிறது. அதோடு கூட உடலுக்கு குளிர்ச்சி தந்து உஷ்ணத்தை தணிவிக்கக்கூடிய ஒன்றாக, பசியை தூண்டக்கூடிய அப்பிடைசர் என்கின்ற வகையிலே இந்த நுங்கு பயன் தருகிறது. சுவைக்கவும் இது நமக்கு சுகமான ஒன்றாக விளங்குகிறது. இந்த நுங்கை சாப்பிடுகின்ற பொழுது பெரும்பாலும் மேலே இருக்கின்ற தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது வழக்கம். அது இனிமையான சுவையுடைய உட்பகுதியை நாம் சுவைக்காக விரும்பி சாப்பிடுகின்றோம். ஆனால் இந்த புறத்தோலோடு நாம் இந்த நுங்கை சாப்பிடுகின்ற பொழுது இந்த புறத்தோல் துவர்ப்பி சுவை உடையது, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையது என்பதனாலே உள் உறுப்புகளிலே குறிப்பாக குடல் புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, குன்மம், அல்சர் என்கின்ற நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாக இந்த தோலோடு சாப்பிடுகின்ற நுங்கு நமக்கு பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த நுங்கு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு வெயில் காலத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நுங்கை பயன்படுத்தி உடல் சூட்டை தணித்து குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு பானம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நுங்கு, கற்கண்டு, காய்ச்சிய பசும்பால் அல்லது தேங்காய்ப்பால், ரோஜா இதழ்கள். நமக்கு நெஞ்செரிச்சல், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மருந்தை இந்த சீசனில் நுங்கு கிடைக்கும் பொழுது தினமுமே கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரோஜா இதழ்கள் மருந்துக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பன்னீர் ரோஜா இதழ்கள் பயன்படுத்துறது நல்லது. ரசாயன மருந்துகள் தெளிக்காத ரோஜா இதழ்கள் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட நம்ம நுங்கு, நல்ல இலசாக இருக்கக்கூடிய நுங்கு சேர்த்துக்கலாம். நுங்கு நம்ம உடைக்கும்போது உள்ளேருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர், வேர்வையினால் வரக்கூடிய வேர்க்கூறு, அதிகப்படியான வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய வேர்க்கூறுக்கு நம்ம புறமருந்தாக பயன்படுத்தலாம். இந்த நுங்கு தண்ணியை நம்ம வேர்க்கூருக்கு மேலே ஓரிரு முறை அப்ளை பண்ணாலே நமக்கு சீக்கிரமாக வேர்க்கூறு சரியாயிடும்.
அதே போல் நுங்கு நம்ம சாப்பிடும் பொழுது இலசான நுங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நுங்கு முற்றிய நுங்கு நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலி வயிற்றுக்கடுப்பு உண்டாகும். அதனால் இலசான நுங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக நுங்கு இருக்கிறதுனால இளம் நுங்கை இந்த தோலோடு சேர்த்து பெண்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். கருப்பை உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் ஆறும். அதே போல் இளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நுங்கு செயல்படும். இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம், கற்கண்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம். பாலோட நுங்கு, கற்கண்டு, ரோஜா இதழ் சேர்த்துருக்கோம். நுங்கு சேர்த்துருக்கிறதுனால இது குழகுழப்பாக இருக்கும். கொஞ்சம் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாகும். இதோட நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த நுங்கு துண்டுகளும் நம்ம சேர்த்துக்கலாம். நுங்கு, பசும்பால், கற்கண்டு, ரோஜா இதழ் சேர்ந்த இந்த பானம் தினம் ஒரு வேளை வெயில் காலத்தில் நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், அதே போல் குடலில் உள்ள புண்களையும் அமிலத்தன்மையும் குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, போரோசஸ் ஃப்ளாபெல்லிஃபர் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பால்மைரா பாம் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது பனை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இந்த பனை ஓலை கூட ஒரு அற்புதமான மருந்தாகி பேதியை நிறுத்தக்கூடியது. பனை ஓலையை நெருப்பிலிட்டு கருக்கி அதை வெறுகடி அளவு தேனோடு உள்ளுக்கு ஓரிரு வேளை நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே இந்த டிசென்ட்ரி என்று சொல்லுகின்ற இரத்த பேதி, நீர்த்த பேதி, டைரியா என்று சொல்லுகின்ற வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. நுங்கு அன்றாடம் 4-5 எடுத்து இந்த கோடை காலத்திலே நாம் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, சிறுநீரகத்துக்கு சிக்கலை போக்கி சிறுநீரை இந்த பாடி மிக்சுரேஷன் என்று சொல்லுகின்ற நிலையிலே இருந்து எரிச்சல் இல்லாமல் குளிர்ச்சியாக சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கருப்பை குற்றங்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக மாதர்கள், மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான மாதவிலக்கு வெளியாகின்ற மாதர்கள் இந்த நுங்கை மேல் தோலோடு அதனுடைய தோற்பு சுவையோடு சாப்பிடுவதனாலே அந்த குருதி போக்கு என்பது கட்டுப்படுகிறது. அனிமியா என்கின்ற இரத்த சோகையிலே இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகின்றது. இந்த நுங்கோடு பாலும் ரோஜாவும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை இந்த கோடை காலத்திலே ஓரிரு முறை அன்றாடம் சில நாட்கள் பருகி வருவதனாலே பல்வேறு நலங்களை நமக்கு தருகிறது. குருதி சுத்திகரிப்பாக இது விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்குவதாக திகழ்கிறது. மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக நுங்கு திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கோடையிலே நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்பது இந்த நுங்கு என்பதை மறத்தல் ஆகாது. நுங்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.